கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், இஸ்லாத்தின் கடமைகள் 5. அதில் முதலாவது ஷஹாதா, கலிமா. அதை சொல்லியதனால் தான் நாம் அனைவரும் முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். இஸ்லாம், கலிமா எங்களிடத்திலே வந்துவிட்டால் பின்வரக்கூடிய 4 கடமைகள் எம் மீது கடமையாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இஸ்லாத்தின் 2வது கடமை தொழுகை. தொழுகைக்குரிய நேரத்திலே தொழுது கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கும் காபீருக்கும் இடையில இருக்கின்ற வித்தியாசம், வேறுபாடு தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகின்றவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், தொழுகை இல்லாதவர்கள் காபீராகி விட்டார்கள். மன் தரக்க ஸலாத முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர். தொழுகைக்குரிய நேரம் வந்தும் அந்த தொழுகையை தொழாமல் ஒருவன் விட்டு விட்டானேயானால் அவன் காபீராகி விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். என்றால் நாம் யாரையோ காபீர்கள், குஃபார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எங்களிடத்திலும் அந்த காபீர்கள், குஃபார்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகிறது. இன்று காலையில் ஒருவர் சுபஹ் தொழாத நிலையில் எழுந்து இந்த ஜும்ஆவுக்காக வந்திருக்கிறாரேயானால் அவர் காபீரான நிலையில் இன்று காலையிலே கண் விழித்து எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தம். மௌத்து வரைக்கும் காரணங்கள் சொல்லாமல், விதிவிலக்கில்லாமல் சில மக்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அந்த தொழுகையை நிலைநாட்டுவதை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்கள். நபியே நாயகமே, அய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான அமல் எது என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகைக்குரிய நேரத்தில் கரெக்டாக அந்த தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று சொன்னார்கள். தொழுகைதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்று சொன்னார்கள். ஆக இஸ்லாத்தின் 2வது கடமை தொழுகை. இஸ்லாத்தின் 3வது கடமை ஜகாத். பொருளாதார வசதியும் வாய்ப்பும் யாருக்கு இருக்கிறதோ அதை கணக்கு பார்த்து தகுதியுள்ள மக்களுக்கு அவர்களை தேடி சென்று அவர்களுக்குரிய உரிமையை கொடுத்துக் கொள்வது ஜகாத், ஏழை வரி ஜகாத். இது 3வது கடமை. இஸ்லாத்தின் 4வது கடமை வருடத்தில் ஒரு மாதம் ரமலானை அடைகிற போது மாதம் முழுவதும் நோன்பு நோற்றுக் கொள்வது இஸ்லாத்தின் 4வது கடமை. இஸ்லாத்தின் இறுதி கடமை 5வது கடமை ஹஜ்ஜுடைய கடமை. யார் ஒருவருக்கு அல்லாஹு தஆலா சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறானோ, தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு சென்று கஅபாவை தரிசித்து அந்த புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான பொருளாதார பலமும் உடல் சக்தியும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மக்கா சென்று அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்வதை அல்லாஹ் ஃபர்லாக்கி வைத்திருக்கின்றான். இந்த 5 கடமைகளும் இஸ்லாத்தின் கடமைகளாக நாங்கள் சிறு வயதிலேயே விளங்கி வைத்திருக்கின்றோம். நாம் இருக்கக்கூடிய இந்த துல்கஅதாவுடைய மாதம் மாதங்களுடைய 11வது மாதத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இஸ்லாம் மாதத்தின் 11வது மாதம் இந்த துல்கஅதாவுடைய மாதத்தின் இறுதி பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இறுதி ஜும்ஆவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற 28ஆம் தேதி துல்ஹஜ் மாதத்திற்கான பிறை பார்க்கக்கூடிய நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் இடம்பெற இருக்கிறது. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜுக்கென்று அல்லாஹு தஆலா சில மாதங்களை எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கின்றான். ஷவ்வாலுடைய மாதம் கடந்த மாதம், நாம் இருக்கின்ற துல்கஅதாவுடைய மாதம், இன்ஷா அல்லாஹ் வர இருக்கின்ற துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த 3 மாதங்களும் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற ஹாஜிகள் இஹ்ராம் அணிந்த நிலையில் அல்லாஹுடைய கஅபாவை முன்னோக்கி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கின்ற தல்பியா முழக்கத்தோடு இஹ்ராம் அணிந்த நிலையில் மக்காவை நோக்கி ஹஜ்ஜுடைய கடமைக்கு செல்லுகின்ற மாதம் இந்த 3 மாதங்களாக அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தி இருக்கின்றான். சர்வதேச மட்டத்திலிருந்தும் தேசிய மட்டத்திலிருந்தும் அந்த கஅபாவை நோக்கி ஹாஜிகள் புறப்படுகின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா கடந்த காலங்களிலும் இந்த வருடம் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுத்தானோ அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அல்லாஹுடைய சுவர்க்கத்திற்கு தகுதி பெற்றவர்கள். வாழ்க்கையில் ஒரு தடவையேனும் அந்த கஅபாவை கண்களால் கண்டு அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டுமே
என்ற ஏக்கத்திலும் முயற்சியிலும் துஆவிலும் கண்ணீரோடும் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய நசீபை கொடுத்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஒரு குறுகிய கால சமூகமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஆயுட்காலம் 60 வருடங்கள் 70 வருடங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எம் முன்னால் வாழ்ந்து சென்ற உம்மத்தினர்கள் எல்லாம் நூற்றாண்டுகளாக இந்த உலகத்தில் 500 வருடங்கள் 900 வருடங்கள் எல்லாம் வாழ்ந்து சரித்திரம் படைத்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கோ அல்லாஹு தஆலா தந்திருக்கிற ஆயுட்காலம் 60 வருடங்கள் 70 வருடங்கள். ஹைர் உம்மத்தாகி இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆயுட்காலம் அவ்வளவுதான். எந்த கண்களும் கண்டிராத, எந்த மனித உள்ளத்தினாலும் சிந்தித்து பார்க்க முடியாத, கற்பனைக்கு அப்பாற்பட்ட உன்னதமான ஒரு சுவர்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்காக படைத்து தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு மலையளவு நன்மைகளை நாம் சேர்க்க வேண்டுமா இல்லையா? சாதாரணமாக செய்யக்கூடிய அற்ப சொற்ப அமல்களை கொண்டு எவ்வாறு அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராகி எங்களுக்கு சிறிய சிறிய அமல்களை செய்வதன் மூலமாக மலையளவு நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற வழிகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். சிறிய சிறிய அமல்கள் சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒருவர் காலையிலே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 தடவைகள் சொல்லுகின்றாரோ, கடல் நுரையை விட அதிகமான பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்னார்கள். மாலை நேரத்தில் யார் ஒருவர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 தடவைகள் சொல்லுகின்றாரோ, அதே அளவு கடல் நுரையை விட அதிகமான பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்னார்கள். மனம் கோணாமல் ஒரு ஏழைக்கு, ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு ஈத்தம்பழத்தை அல்லது அதில் ஒரு துண்டை ஒருவர் சதக்கா கொடுத்தாலும் அதிலிருந்து நரகத்தை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் இந்த உம்மத்தினரை பார்த்து. யார் ஒருவர் பகலுடைய வேளையிலே கடுமையான உஷ்ணம் நிறைந்த, வெயில் நிறைந்த அந்த உஷ்ண காலத்தில் ஒருவர் தான் இருக்கின்ற இடத்திலேயே உது எடுத்துக்கொண்டு மஸ்ஜிதுக்கு வருகிறார் துஹருடைய தொழுகையை, நரக ஷூட்டிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். மர்மையினுடைய அந்த சூரிய கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்து அர்ஷுடைய நிழலை கொடுப்பான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவைகள் மட்டுமல்ல, ஃபர்லான தொழுகைகளை தொழுத ஒருவர் சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 33 அல்லது 34 தடவைகள் ஓதி 100ஐ பூர்த்தியாக்குவதற்காக யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று தஸ்பீஹ் செய்துவிட்டு தொழுத முஸல்லாவிலிருந்து எழுந்து செல்லுகின்றாரோ, அவருடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவர் எழுந்து செல்லுகின்றார். துன்யாவிலும் ஆஹிராவிலும் அவர் நஷ்டமடைய மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாங்கள் யார்? அல்லாஹ்வுக்கே விருப்பமான ரஹ்மத்துடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயம். நாங்கள் யார்? இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களுடைய உம்மத்தை விட ஹைர உம்மத், சிறப்பான சமுதாயம் என்று அல் குர்ஆனிலேயே அல்லாஹ் புகழ்ந்து பேசிய சமுதாயத்தினர்கள் நாங்கள். எங்களுடைய பெருமதியை விளங்காமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எம்முடைய பெருமதி என்ன? எங்களுக்குரிய கண்ணியம் என்ன? நாளை மர்மையிலே அல்லாஹ் அவனுடைய மஹ்ஷர் பெருவழியிலே எங்களுக்கு தர காத்திருக்கின்ற வெகுமதிகள் என்ன? ஒன்றும் புரியாமல், எங்கு செல்லுகிறோம் என்று கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுடைய காலத்தை நாம் அண்மித்திருக்கிறோம். ஏழைகளான மிஸ்கீன்கள், ஃபுகராக்கள், வசதியற்றவர்கள், அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஏக்கம், பெருமூச்சு. பணக்காரர்கள் ஹஜ் செய்ய செல்லுகிறார்கள், அந்த அமலை எம்மால் செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கம், கவலை ஏழைகளான மிஸ்கீன்களுடைய உள்ளத்தில். அவர்கள் யார்?
5 நேர தொழுகைகளிலும் சுஜூதை கொண்டு அந்த ரப்பை நெருங்கக்கூடிய ஏழைகள், தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்து தொழுதுவிட்டு அந்த அரசுடைய ரஹ்மானோடு தொடர்புடைய ஏழைகள், பார்ப்பதற்கு எங்களுடைய கண்களிலே அலட்சியமாக நாம் விட்டு விட்டு செல்லக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் உம்மத்தில் இருக்கின்ற எல்லோரும் ஹஜ்ஜினுடைய சவாபை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஹஜ்ஜினுடைய சவாபை யாரும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக சில அமல்களை எங்களுக்கு எடுத்து நடக்குமாறு சொன்னார்கள். இந்த அமல்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், செய்யுங்கள், ஹஜ்ஜினுடைய சவாபை பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். யார் ஒருவர் 5 கால தொழுகைக்காக தன்னுடைய வீட்டிலிருந்து உதுவெடுத்துக்கொண்டு மஸ்ஜிதுக்கு செல்லுகின்றாரோ, அவர் ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் அணிந்த நிலையில் செல்லக்கூடிய ஒரு ஹாஜியை போல அவர் மஸ்ஜிதுக்கு செல்லுகிறார். தொழுது விட்டு வருகிற போது ஹஜ்ஜினுடைய உம்ராவை பெற்ற நிலையிலே வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக ஒரு நாளைக்கு 5 தடவைகள் ஃபர்லான தொழுகைக்காக நாங்கள் மஸ்ஜிதுக்கு சென்று வருகிற போது 5 நேர தொழுகைகள் மூலமாக 5 ஹஜ்ஜினுடைய சவாபை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பாக்கியத்தை பெற்ற ஒரு கண்ணியமான சமுதாயம் நாங்கள். இரண்டாவது சொன்னார்கள், பெற்றோருடைய முகத்தை அன்போடு இரக்கமாக பார்த்து தாய் தகப்பனை கண்கலங்காமல் பராமரித்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து அவர்களை நல்ல முறையில் உபசரிக்கின்ற பிள்ளைகளுக்கு அல்லாஹு தஆலா ஹஜ்ஜினுடைய சவாபை கொடுப்பான் என்று சொன்னார்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி முழு மதீனாவிலும் காட்டு தீ போல் பரவி சென்ற போது அனைத்து ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் பெரியவர்களும் ஹஜ்ஜிக்கு தயாராகினார்கள். ஒரு வாலிபர் நபிகளாரிடத்தில் ஓடோடி வருகிறார், அழுத நிலையிலே வந்தார். நபியே நாயகமே, முழு மதீனாவும் ஹஜ்ஜிக்கு வருகின்ற குதூகலிப்பில் இருக்கிற போது உங்களோடு நானும் ஹஜ்ஜி செய்வதற்கு ஆசையோடு ஆர்வத்தோடு இருக்கிறேன், என்னால் வர முடியவில்லையே. ஏன் தெரியுமா? என்னுடைய தாய் என்னுடைய வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறாள், அவளை பராமரிப்பதற்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை. நான் ஹஜ்ஜிக்கு வந்தால் அந்த தாயை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. உங்களோடு ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற ஆசை யாரும் என் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கிறது. ஹஜ்ஜுக்கு வரவா, என் தாயை பராமரிக்கவா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வீட்டுக்கு சென்று உன்னுடைய தாயை கண் கலங்காமல் உள்ளம் நோகாமல் நீ பார்த்துக்கொள், நீ பார்க்கின்ற ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு ஹஜ்ஜினுடைய சவாபு கிடைக்கும் என்று சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்திலிருந்து கேட்டார்கள், ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனுடைய முகத்தை 2-3 தடவைகள் பார்த்தாலுமா? 100 தடவைகள் பார்த்தாலும் ஒவ்வொரு பார்வைக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய சவாபை தருவான். தாய் தகப்பனை உள்ளத்தை நோகடிக்காமல் பராமரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த சபையில் இருந்த சில சஹாபாக்கள் கண்ணீரினாலே தேம்பி தேம்பி அழுது அவர்களுடைய தாடி நனைந்து விட்டது. கேட்டார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா யுப்கீக்கும், ஏன் அழுகிறீர்கள்? அவர்கள் வீட்டுக்கு சென்றால் தாய் தகப்பனை பராமரித்து ஹஜ்ஜினுடைய சவாபை பெற்றுக் கொள்வார்கள். நான் எப்படி ஹஜ்ஜினுடைய சவாபை எடுத்துக்கொள்ளப் போகிறேன்? என் தாய் தகப்பன் ஏற்கனவே வஃபாத்தாகி மண்ணறைக்கு சென்று விட்டார்கள். தேடி சென்றால் வீட்டில் அவர்கள் இருக்க மாட்டார்கள், கபறுதானே இருக்கிறது. சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது பாக்கியம் என்று சொன்னார்கள். வீட்டிலே தாய் தகப்பனை வைத்துக் கொண்டிருப்பது பாக்கியம், அது பாக்கியம், அது பாரமல்ல என்று சொன்னார்கள். ஹஜ்ஜினுடைய சவாபை பெற்றுத் தருவது என்று சொன்னார்கள். பெற்றோரை பராமரிக்கின்ற பிள்ளைகளுக்கு, தன் வீட்டிலேயே அவர்களை அரவணைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அல்லாஹு தஆலா வாழ்க்கையிலும் பரக்கத் செய்கின்றான். ஹஜ்ஜினுடைய சவாப் ஒன்று, இரண்டாவது அவருடைய தொழிலிலும் அல்லாஹ் பரக்கத் செய்கின்றான். எடுக்கின்ற முயற்சிகள், தொட்ட காரியமெல்லாம் அவர்களுக்கு மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் வெற்றியிலும் அவர்களுக்கு வந்து அடைகிறது. சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெற்றோரை பராமரிக்க கூடிய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் 2 பாக்கியங்களை கொடுக்கின்றான். ஒன்று, நீண்ட ஆயுளை கொடுக்கின்றான். இரண்டாவது, வறுமையிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கின்றான்.
மூன்றாவது ஒன்று இருக்கிறது, பெற்றோரை பராமரித்த பிள்ளைகளுக்கு கண்ணியமான மௌத்தை கொடுப்பான், இழிவடைகின்ற மௌத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். ஆக பெற்றோரை வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் பாக்கியம் உள்ளவர்கள். மூன்றாவது ஹஜ்ஜினுடைய சவாவை பெற்று தருகின்ற ஒரு அமல் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் கல்வியை தேடி படித்துக் கொள்வதற்காக செல்லுகின்றாரோ அவரும் படித்த கல்வியை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக செல்லுகின்ற ஆலிம், உலமாக்கள், ஆசிரியர்கள், ஆக மொத்தத்தில் மாணவர்களும் ஆசிரியர்களும் உஸ்தாதுமார்களும் படிக்கின்ற மாணவர்களும், இவர்களை மாத்திரம் நாங்கள் இனம் கண்டுகொள்ளக்கூடாது. பள்ளியிலே ஒரு தஅலீம் வாசிக்கப்படுகிற போது, ஒரு பயான் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்து காது தாழ்த்தி அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிறார்கள். எம் உயிரிலும் மேலான நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பேசுகிறார்கள். முடிந்த நேரம் கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த அமல் இருக்கிறதே, அது ஹஜ்ஜினுடைய சவாபுக்கு நிகர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்ததாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு ஏழைக்கு பிள்ளைகளோடு வாழுகின்ற ஒரு தாய் இருக்கின்றாள். அவள் கணவனை இழந்த ஒரு விதவையாக இருக்கிறாள். மறுமணம் செய்ய வேண்டிய தேவை இருந்தும் அவளுக்கான சக்தி இருந்தும் அடுத்த திருமணம் முடித்தால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னமோ ஏதுவோ என்ற பயத்திலும் அச்சத்திலும் இரண்டாம் மறுமணம் செய்யாமல் தியாகத்தோடு பிள்ளைகளுக்காக வாழுகின்ற ஒரு தாய் இருக்கிறாள். அந்த விதவை பெண்ணுக்கு யார் உதவி செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா ஹஜ்ஜு மட்டுமல்ல உம்ராவுடைய சவாபையும் கொடுக்கின்றான். கஸியாமி தஹ்ரி குல்லி, காலம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை கொடுக்கின்றான். ககியாமில் லைல், காலம் முழுவதும் இரவு நேர வணக்கங்களில் ஈடுபட்டவருடைய நன்மையை பெறுகிறார். யார் தெரியுமா? ஒரு விதவை பெண்ணுக்கு உதவி செய்கின்ற மனிதர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ஜினுடைய சவாபை பெற்று தருகின்ற அடுத்த அமல் என்ன தெரியுமா? ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது முடித்ததற்கு பிறகு சூரியன் உதயமாகின்ற நேரம் வரைக்கும் அதே இடத்திலே உட்கார்ந்திருந்து யார் ஒருவர் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதிலும் ஜிக்ரிலும் ஸலவாத்திலும் அல்லது குர்ஆன் ஓதுவதிலும் துஆ கேட்பதிலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள் எதையாவது ஒன்றை செய்து கொண்டு ஒன்றும் செய்யாமல் உதுவுடன் அந்த இடத்திலே உட்கார்ந்திருந்து சூரிய உதயத்திற்கு பிறகு எழுந்து 2 ரக்காத் தொழுகின்றாரோ அவருக்கு ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய சவாபு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டதாக அபூதாவுத் திர்மிதியிலே மேற்படி ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவைகள் நாங்கள் நாளாந்தம் ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய சவாபை பெற்றுக்கொள்வதற்கான அமல்கள். சஹாபாக்களை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ் கத் ஃபரத அலைக்குமுல் ஹஜ் ஃபஹுஜ்ஜு ஃபகாம ரஜுலுன் அகுல்ல ஆமின் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, என்ன அருமை தோழர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், அந்த ஹஜ்ஜை செய்யுங்கள், அவசரமாக நிறைவேற்றுங்கள், தாமதிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி எழுந்தார், நபியே நாயகமே, ஒவ்வொரு வருஷமும் நோன்பு குடிக்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜையும் செய்ய வேண்டுமா? பணத்தை தந்திருக்கிறான், உடலிலே சக்தி இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலேதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். இரண்டாவது கேட்டார், அமைதியாக இருந்தார்கள். மூன்றாவது தடவை கேட்ட போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ஆம் ஆம், ஒவ்வொரு வருஷம் நீங்கள் ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லி இருந்தால் லமஸ்ததஅதும், உங்களில் யாரும் சக்தி பெற மாட்டீர்கள். வருடா வருடம் செய்யக்கூடிய அமல் அல்ல இந்த ஹஜ். வாழ்க்கையில் ஒரு தடவை செய்தால் போதும். அந்த ஹஜ் மப்ரூரானதாக இருந்தால் அல்லாஹ் சொர்க்கத்தையே உங்களுக்கு கூலியாக தருவான் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை யாருக்கெல்லாம் கொடுத்தானோ அவர்கள் பாக்கியவான்கள். இந்த வருடம் யாரெல்லாம்
அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்லுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா அமல்களையும் முறையாக சரியாக செய்யக்கூடிய உடல் சுகத்தையும் ஈமானையும் நல்ல உடல் தைரியத்தையும் அல்லாஹ் கொடுத்து அவருடைய ஹஜ்ஜை மப்ரூரானதாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஹஜ் என்றாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த மூவரும் செய்த தியாகம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நினைவூட்டப்படுவது வளமைதான். அந்த குடும்பம் இந்த உலகத்தில் வாழ்ந்த முன்மாதிரி மிக்க ஒரு இஸ்லாமிய குடும்பம். 5000 ஆண்டுகள் கழிந்து விட்டன, அவர்கள் வாழ்ந்து சென்று விட்டார்கள். ஆனாலும் அந்த குடும்பத்தினுடைய தியாக வரலாறு, அவர்கள் ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு கணவனாக எப்படி வாழ்ந்தார்கள், ஒரு முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய தாயாக அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் கட்டுப்பட்ட ஒரு சாலிஹான பிள்ளையாக எவ்வாறு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து நாம் பாடம் படிக்க வேண்டிய ஒரு முன்மாதிரி மிக்க குடும்பமாக அவர்கள் திகழ்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு நபியாக வாழ்ந்தவர்கள். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. எத்தனையோ பல நபிமார்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு சென்று விட்டார்கள். அத்தனை நபிமார்களிலும் பார்க்க தன்னுடைய நண்பன் என்ற பெயரை பெற்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கலீல் என்றால் நண்பன். என்னுடைய நண்பன் என்ற பெயரை பெற்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏன் அந்த அளவுக்கு அவர்கள் அலைக்கும் பின்னால் இன்னும் ஒரு அலை வருவதைப் போல சோதனைக்கு மேல் சோதனைகள் வந்த போதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? இந்த பூமியில் சோதிப்பதற்கு தகுதியானவனாக அல்லாஹ் என்னை தெரிவு செய்திருக்கிறான், அந்த சோதனைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொறுமையோடு அதனை ஏற்றுக்கொண்டார்கள். சோதனை என்றால் நாம் வாழ்க்கையில் எதிர்நோக்கிய சோதனைகளா என்ன? இவைகளெல்லாம் அவர்களுடைய சோதனைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது தூசிகள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா பல சோதனைகளை கொடுத்தான். அத்தனை சோதனைகளையும் பொறுமையோடு அவர்கள் முகம் கொடுத்தார்கள். அது சாதனையாக பதிவு செய்யப்பட்டதன் காரணமாகத்தான் அந்த இஸ்லாமிய குடும்பத்தை பற்றி முழு உலகமும் இன்று பேசிக் கொண்டிருக்கிற அளவுக்கு அவர்கள் பொறுமை காத்தார்கள். எத்தனை பல சோதனைகள் வந்தாலும் அவர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒரே ஒரு வார்த்தை ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எங்களை பாதுகாப்பதற்கு போதுமானவன். வந்திருக்கிற சோதனைகள் எதுவாக இருந்தாலும், நோயாக இருக்கலாம், ஆபத்தாக இருக்கலாம், எதிரிகளுடைய அச்சுறுத்தல்களாக இருக்கலாம், பொருளாதாரத்திலே பரக்கத்தில்லாத வறுமை நிலையாக இருக்கலாம், வருகின்றவைகள் எல்லாம் கையில் மடியில் தங்காமல் நழுவி செல்லக்கூடிய நிலைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும், மன நிம்மதியை கெடுக்கக்கூடியவைகளாக இருந்தாலும், அத்தனை நிலைகளின் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தஸ்பீஹ், தாங்கிக் கொள்ள முடியாத கவலையில இருக்கிறீர்களா? யாரிடத்திலும் சொல்ல முடியாது. உள்ளம் நடுங்குகிறது, கண்கள் கண்ணீரை கொட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாள் ஃபஜ்ருக்கு பிறகும் ஒவ்வொரு நாள் மக்ரிபுக்கு பிறகும் சில காலை மாலை துஆக்களை ஔராதுகளை ஓதுவார்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு தஸ்பீஹ் துஆ ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் 5 தடவைகள் 7 தடவைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தஸ்பீஹை ஓதினார்கள். அபூஜஹலுடைய கெடுபிடிகளிலிருந்து அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை பாதுகாத்தான். அபூலஹப் தப்பன் லக யா முஹம்மத், முஹம்மதே நீ நாசமா போ என்று ஒரு பிடி மண்ணை அள்ளி நபிகளாருடைய முபாரக்கான முகத்தில் அள்ளி வீசிய போது அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதிகலங்கவில்லை, தலைகுனியவில்லை. அல்லாஹ்விடத்திலே பாரம் சாட்டினார்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். யா அல்லாஹ், இவர்களுடைய தீங்கிலிருந்து, இவர்களுடைய கெடுபிடிகளிலிருந்து, அநியாயத்திலிருந்து, எனக்கு வந்திருக்கிற மனக்கவலையிலிருந்து எங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு உனக்கே உண்டு. அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஓதுவார்கள். மக்காவில் இருக்கின்ற போதும், மதீனாவில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலத்திலும், மகரிபுடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம்,
ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். மனக்கவலைகளின் போது ரப்பிடத்திலே இந்த துஆவை சொல்லி பாரமூட்டுவார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபை பாதுகாத்தார். இந்த கலிமாவுக்கு சொந்தக்காரர் கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த உலகத்தில் பல சோதனைகளை முகம் கொடுக்கின்ற போது அவர்கள் நினைத்ததெல்லாம், எத்தனையோ கோடான கோடி மக்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்தான், பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களுக்கு கூட அல்லாஹ் இந்த துன்பத்தை, துயரத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. என்ற ரப்பு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய என்னை அல்லாஹ் சோதிப்பதற்கு தெரிவு செய்திருக்கிறானே. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஆக சோதனைகள், மனக்கவலைகள், நிம்மதி இழக்கக்கூடிய நிலைமைகளை அல்லாஹ் தருவதெல்லாம் அவன் நாடியவர்களுக்கு மாத்திரம்தான் என்பதை இவ்வாறான நிலைகுலையக்கூடிய நம்மில் பல பேர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புலம்பக்கூடாது, அதை ஏசக்கூடாது, அதை திட்டக்கூடாது, அவற்றை ஒதுக்கக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. எவ்வளவு தொழுதாலும், எவ்வளவுதான் நோன்பு நோக்கிறோம், எவ்வளவோ சதக்காக்களை கொடுக்கிறோம், எல்லா ஓதல்களையும் ஓதுகிறோம், எமக்கா இந்த சோதனை சொல்லிவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதே கிடையாது. என்ன சொன்னார்கள்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். சோதிப்பதற்கு அல்லாஹ் என்னே தெரிவு செய்திருக்கிறான் என்று அதை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கவலைகள் நீங்குவதற்கு, நிம்மதியான வாழ்க்கை எதிர்பார்த்து அனைத்து விதமான ஆபத்துக்களின் போதும் இந்த தஸ்பீகை ஓதிக்கொள்ளுகிற போது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்த ரப், எம் உயிரிலும் மேலான நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்த ரப் எங்களுக்கும் அவற்றிலிருந்து விடிவை தருவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய நெருங்கிய நண்பனாக தெரிவு செய்ததற்கு பல காரணங்கள் உண்டு. மற்றும் ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த நேரத்திலும் சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்ற தஸ்பீஹை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்வார்கள். அவர்களுக்கென்று சில தஸ்பீஹ்கள் உண்டு. அதில் பிரபலியமான ஒன்றுதான் சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்பது. இரண்டாவது தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். இந்த இரண்டு தஸ்பீஹுக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்று திரும்புகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை சந்திக்க சென்றீர்களே, அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய உம்மத்தினருக்கும் ஹதியாவாக, அன்பளிப்பாக என்ன தந்திருக்கிறான்? அஸ்ஸலா, தொழுகை தந்திருக்கிறான் என்று சொன்னார். அப்படியா? என்னுடைய சலாத்தை உங்களுடைய உம்மத்தினருக்கு எட்டி வையுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினார்கள். எங்களுக்கு சலாம் சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய உம்மத்தினருக்கும் தொழுகையை தந்திருக்கிறான், நான் ஒரு ஹதியாவை தருகின்றேன், எடுத்துக்கொண்டு சென்று உங்களுடைய உம்மத்தினருக்கு கொடுங்கள் நபியே. அந்த ஹதியா தான் அஹப்புல் கலாமி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கே ரொம்ப ரொம்ப விருப்பமான 4 கலிமாக்கள். ஒன்று சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வல்லாஹு அக்பர், வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான கலிமாக்கள் 4. இந்த கலிமாவை எங்களுக்கு கொடுத்து அனுப்பியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தஸ்பீஹை யார் ஒருவர் சொல்லுகின்றாரோ அவருடைய சொர்க்கத்தில் அல்லாஹ் மரங்களை நட்டி செடிகளினாலும் கொடிகளினாலும் பூக்கன்றுகளினாலும் அவருடைய சுவர்க்கத்தை அல்லாஹ் அழகுபடுத்தி அலங்கரித்துக் கொண்டே இருப்பான் என்று சொன்னார்கள். உங்கள் சுவர்க்கத்தை அழகுபடுத்துகின்ற அனுமதி அல்லாஹ் உங்கள் கையிலே தந்திருக்கிறான் என்று சொன்னார்கள். பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள்.
நிஃபாக் என்கின்ற நயவஞ்சகத்திலிருந்து உங்களுடைய கல்பை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவார் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான 4 கலிமாக்கள். இந்த கலிமாவுக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் என்று வருகின்ற அந்த தஸ்பீஹ். அல்லாஹ் தன்னுடைய ஹலீலாக நண்பனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெரிவு செய்தான். அவர்கள் அதிகமாக சொல்லுகின்ற இன்னும் ஒரு தஸ்பீஹ், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். வளமையாக நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூ செய்கிற போது சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று 3 தடவைகள் ஓதுவார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இந்த துஆ வந்திருக்கிறது. சுஜூது செய்கிற போது சுப்ஹான ரப்பியல் அலா என்று 3 தடவைகள் ஓதுவார்கள். இன்னும் சில அறிவிப்புகளின் பிரகாரம் சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி என்றும் வந்திருக்கிறது. வளமையாக ருக்கூஇலும் சுஜூதிலும் ஓதக்கூடிய இந்த தஸ்பீஹை தொடர்ந்து ருக்கூஇல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்று ஓதாமல் ருக்கூஇலிருந்து சமிஅல்லாஹ் என்று நபிகளார் அவர்கள் நிலைக்கு வர மாட்டார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுவார்கள் நபி அவர்கள். சுஜூதுக்கு சென்றால் சுப்ஹான ரப்பியல் அலா என்று 3 தடவைகள் ஓதுவார்கள். இன்னும் பல துஆக்களை தஸ்பீஹ்களை செய்வார்கள். அதில் முக்கியமாக சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்று ஓதாமல் சுஜூதிலிருந்தும் தன் தலையை உயர்த்த மாட்டார்கள் என்று சஹீஹ் முஸ்லிமில் இந்த துஆக்கள் தஸ்பீஹ்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வளமையாக ஓதி வருகின்ற இந்த துஆக்களோடு மேலதிகமாக இவைகளையும் சேர்த்து நாம் ஓதுகிற போது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் நெருக்கத்திற்குரிய நேசத்திற்குரிய அடியாராக அல்லாஹ் அரவணைத்ததை போல எம்மையும் அரவணைப்பதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். எம்மையும் அவன் விரும்புகின்ற அடியார்களாக அல்லாஹ் கபூல் செய்வான். அவனுக்கு விருப்பமான நல்லடியார்களாக வாழ்வதற்கு இவ்வுலக வாழ்வை நாம் சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வோமாக. அதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி அருள்வாயாக. எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் விசேஷமாக எங்களுடைய பெற்றோர்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து அனைவருக்கும் யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. எங்களை விட்டு மரணித்தவர்களுடைய கபராளிகளுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சொலியாக்கி வைப்பாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்தி அருள்வாயாக. அவ்வாறான நோய்கள் எங்களுக்கு வந்து விடாமல் ரஹ்மானை நம் அனைவர்களை நீ பாதுகாப்பாயாக. திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. நீண்ட காலத்தை தந்து இந்த உலகத்தில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய ஈமானின் உடல் சுகத்தையும் தந்தல்வாயாக. எங்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் யாதா நீ பறக்கச் செய்வாயாக. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பரம்பரையாக கபூல் செய்வாயாக. நமது நாட்டு மக்களுக்கும் உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற இஸ்லாமிய உம்மத்தினருக்கும் உன்னுடைய மேலான பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் கொடுத்தருள்வாயாக. இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு கம்பலையோடு இருக்கின்ற எம் உறவுகளுக்கு யாதா நீயே கை கொடுத்தருள்வாயாக. அவர்கள் இழந்தவைகளை விட நலவுகளை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் யாதா கயிறுகளை பரக்கத்துகளை நீ கொடுத்தருள்வாயாக. அருளான உன்னுடைய ரஹ்மத்துடைய மழையை பொழிவிக்க செய்த இந்த பூமியால் குளிர்ச்சி அடைய செய்வாயாக. அனைத்து விதமான சோதனைகளது நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. நமது வாழ்க்கையில் அந்த புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய பொருளாதார வசதியையும் உடல் சுகத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.